செய்திக்கு ஆதாரமாக மார்க் 10ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன வார்த்தையை இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்த இந்த பகுதியை தான் நாம் இன்றைக்கு ஆழமாய் தியானித்து கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் இன்னும் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இம்மைக்குரியது மட்டுமல்ல, இந்த வார்த்தை தான் நம்மளை மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் அழைத்து செல்லும். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கிறிஸ்துவுக்காக விட்டவன் 100 பெறுவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நாம் எதையாகிலும் விட்டோமே ஆனால், விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமே ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவைகள் இழப்பல்ல, அவைகள் ஒரு பெரிய முதலீடுக்கு சமமாக இருக்கிறது. இந்த பூமியில் எந்த ஒரு முதலீட்டிலையும் 100% 100 மடங்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக செய்கிற எல்லாமே 100 நமக்கு கிடைக்குமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அளவில்லாத பிரியம் கொண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. உங்களை ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆகவே எப்போதும் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் எல்லாம் வாசித்தா ஆண்டவர் சொல்லுவார் 1000 மடங்கு அப்படிம்பார். ஆமாம், எல்லா இடத்துலையும் மண் கிடக்குது. ஆனால் கடற்கரையில் கிடக்கிற மாதிரி மண் ஒரு இடத்துல ரொம்ப குமிஞ்சு கிடக்காது. பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ மண் இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களை அளவு உன்னை பெருக பண்ணுவேன். அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல அளவில்லாத பிரியம் கொண்டவராயிருக்கிறார். ஆகவே நீங்க கிறிஸ்துவுக்காக விட்டதையும் கூட 100 பெறும்படி, அதோடு கூட நித்திய ஜீவனை உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அழைப்பில் வரும்போது முதல்ல நமக்கு வருமானம் அப்படின்னு இல்லாமல் இழப்பு தான் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே அவனுக்கு தன் தேசத்தையே விட வேண்டியதாக இருந்துச்சு, தன்னுடைய இனத்தை விட வேண்டியதாக இருந்துச்சு, 3வது தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று. இவ்வளவும் ஆண்டவருக்காக ஆபிரகாம் விட்டுட்டு போனான். அல்லேலூயா. இவ்வளவும் என் தேவனுக்காக தியாகமாய் விட வேண்டியதாயிற்று. இன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆமா, டிக்கெட் எடுத்தோமா போயிடலாம், லொக்கேஷன் கூட செல்போன்லேயே பார்த்துடலாம். எந்த இடத்துக்கு போகிறோம், ரைட்டு திரும்பணுமா லெஃப்ட் திரும்பணுமா செல்ஃபோன்லேயே வந்துடும், அதை பார்த்து போயிடலாம். ஆமாம், எந்த தேசத்துக்கு வேணாலும் போகலாம். தூதரகம் இருக்கிறது, நமக்காக பேசக்கு ஆள் இருக்குது, சட்டம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. இது எதுவுமே இல்லாத காலத்தில் ஆண்டவருக்காக தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு புறப்படுகிறது அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக தேசத்தை விட்டவனுக்கு தேசத்திற்கு தகப்பனாகவே கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவன் சாதாரண ஒரு தேசத்தை விட்டு புறப்படுகிறான், ஆனா இவனுடைய தலைமுறைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார்.
அல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் வரும்போது சில இழப்பு என் வாழ்க்கையில் வருகிறது என்றால், சிலது என் கையை விட்டு போகிறது என்றால், நீங்கள் சந்தோஷப்படுங்க. 100 தேவன் எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 100 நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கையை விட்டு போகிறத குறித்து எந்த கவலையும் படக்கூடாது. நமக்கு இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அநேக மனிதர்களை பார்க்கிறோம், அநேக விதமான மனிதர்களை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அரசியல் கட்சியில் தொண்டனா இருப்பான், அவனுக்குள்ளா இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க, தலைவனுக்காக உயிரையே கொடுப்பான். இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுல கொஞ்சம் தாமதமாச்சு. அதை டிவிலே ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை, எங்கள் ஊருக்காரர் தான். பார்த்துட்டே இருக்கிறாரு, ஒன்றும் பதவி ஏற்க முடியாத ஒரு நிலை. ஆமாம், இன்னும் 5 சீட்டு தேவை, இன்னும் 3 சீட்டு தேவை, இன்னும் 2 சீட்டு தேவை, இழுபறி ஓடிட்டே இருக்கு. அதை செய்தியாக பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு தாங்க முடியலை, உடனே தீ குளிச்சிட்டாரு. 60-70% மேலே தீக்காயங்கள். இப்போ அவர் பதவி ஏற்றுட்டாரு, இவருக்கு சுகம் வருமா? வராது. இப்படி தான் இருக்கணும். கஷ்டம். தலைவனுக்காக தன் உயிரையே கொடுக்கிற தொண்டன் இன்னைக்கு இருக்கிறாங்க, நம்ம கண்காண நம்ம தலைமுறையில் இருக்கிறாங்க. ஒரு கட்சிக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு கொள்கைக்காக தீவிரவாதிகள்லாம் எப்படி உருவாகிறார்கள்? ஒரு கொள்கை. மனுஷனாய் பிறந்து மனித வெடிகுண்டாய் மாறி மறிக்கிறாங்க. ஏதாகிலும் பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடைக்காது. ஒன்றுமில்லாத மனிதர்களுக்காக, மனுஷிக கொள்கைகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். நியூஸா வருது, செய்தியா வருது. ஏதாகிலும் பலன் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, கிறிஸ்துவுக்காக விட்டவன் 100 பெறுவான், நித்திய ஜீவனையும் பெறுவான் என்று. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷனுக்காக, மனுஷிக கொள்கைக்காக இவ்வளோ செய்கிறவர்கள் கடந்த தலைமுறையிலும் இருந்தார்கள், இந்த தலைமுறையிலும் இருக்கிறார்கள். ஆனா ஒரு மனுஷனுக்காக, ஒரு கட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக, ஒரு ஜாதிக்காக, ஒரு மதத்திற்காக ஒரு மனுஷன் இப்படி மாறுவானால், நம்முடைய தேவனுக்காக நம்ம எவ்வளோ மாறலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் மாறுவீங்க? எவ்வளோ மாறலாம், எவ்வளோ மாறலாம். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்திட்ட கேட்டேன், ஏன் வரல கொஞ்ச நாளா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சபைக்கு வந்தால் சர்டிஃபிகேட் பிரச்சனையாகுது. அல்லேலூயா. ஆமாம், சபைக்கு வந்தால் கிறிஸ்டின் நீ தந்துருவாங்க, ஹிந்து நீ தரமாட்டாங்க. அந்த ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்க பிரச்சனை ஆயிருது, பின்ன சலுகை போயிடும். நான் சொல்லுகிறேன், சலுகை போன போகட்டும், நமக்கு சலுகை தேவை கிடையாது, தேவன் தான் நமக்கு தேவை. ஒரு சலுகை என் கையை விட்டு போகுது அப்படின்னா சந்தோஷப்படணும், அவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக, உலகத்திற்காக கிறிஸ்துவை இழக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக உலகத்தை இழப்போம், ஆனா உலகத்திற்காக ஒரு நாளும் கிறிஸ்துவை இழக்காதிருப்போம். நாம் எல்லாம் அரசாங்கத்திட்ட உதவி வாங்குற மாதிரியே கர்த்தர் வைப்பார். அரசாங்கத்துக்கே உதவி செய்யும்படியாக தான் தேவன் நம்மை வைப்பார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அரசாங்கத்திட்ட கையேந்துகிற கூட்டம் அல்ல, அரசாங்கத்துக்கே உதவி செய்கிற கூட்டமாக, கைகளாக என் கரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. ஆமா, என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட ஒரு உதவி அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணுமா? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எப்பவோ வறுமை கோட்டிலிருந்து நம்மளை எல்லாம் தூக்கி எடுத்து விட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸோ சின்ன சின்ன விஷயத்திற்காக கிறிஸ்துவை விடக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் ஆராதனைக்கு வரல, கேட்டால் இந்த ரீசன், இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருவாங்க, விவோ ஆஃபீஸில் என்ன சர்டிஃபிகேட் பிரச்சனை ஆகிரும் அப்படின்ட்டு. நான் சொன்ன அந்த உதவி உங்களுக்கு தேவையில்லை, அதை விட பெரிய உதவியை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ சின்ன சின்ன எத்தனையோ விஷயங்களை நம்ம இலக்குக்கு யோசிக்கிறோம்,
ஆனா என்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரோ அன்றைக்கே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், தேசத்தை விட வேண்டியதாயிற்று, இனத்தை விட வேண்டியதாயிற்று, தகப்பன் வீட்டை விட வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம், ராதபுரம் ஊழியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை விட்டதுனால தான் இங்கே இருக்கிறோம். இன்னைக்கு என் மனசு பாம்பே பட்டணத்தையே சுற்றி சுற்றி வருது. ஆமாம், சிட்டியில் இருந்தவனை சுடுகாட்டில் கொண்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமாம், பின்ன திரும்பி பார்த்தா ஃபுல்லாக சுடுகாடு, கொடூரமான ஒரு இடம். நான் இருந்ததற்கும் இப்போ இருக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லை. அதே போல் என் மனைவியும், அவளுக்கும் செட் ஆகலை. ஆனால் 20 வருஷம் ஆண்டவருக்காக இருக்கிறோம். அந்த ஊர் அழகான குளிர்ச்சியான ஊர், கன்னியாகுமரி மாவட்டம். ரொம்ப வெயிலையே பார்க்க முடியாது, இங்கே இணலையே பார்க்க முடியாது. அண்ணல் பறக்க இருக்கும், கொதிக்க கொதிக்க இருக்கும். மதியானம் சில நேரம் பைப்பை திறந்து கையை கழுவலான்னு போனால் பைப்பிலிருந்து கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க தண்ணீர் வருது. அவ்வளோ ஹீட்ரு. ஆண்டவருக்காக சில நல்ல தேசங்களை விட வேண்டியதாக இருக்குது, நல்ல சூழ்நிலைகளை விட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்காக தானே விடுகிறோம். கர்த்தருக்காக யாரெல்லாம் எதையெல்லாம் விடுகிறார்களோ அவர்கள் 100 பெறுவார்கள். ஆமாம், ஒருத்தன் செய்தி கேட்குறான், பயங்கரமாக ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக மிஷனரியாக போகணும், ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியம் செய்யணும் அப்படின்னு பயங்கரமாக செய்தி கேட்டவுடனே ஒரு உற்சாகம், நம்ம ஊழியத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஒரு வாலிப பையன் 20 வயசு, கடற்கரை கிராமத்தை சார்ந்தவன். கடற்கரைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், ஊழியத்துக்கு போயாச்சு. போகிறான், சூழ்நிலை சுமாராக இருக்குது, பரவாயில்ல சமாளிக்குதான். ஆனால் கடற்கரையில் இருக்கிறவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் இல்லாமல் சாப்பாடே இருக்காது. எப்பவும் மீன் தான். கஞ்சி குடித்தாலும் மீன் கூட்டு இருக்கணும், பிரியாணி சாப்பிட்டாலும் மீன் இருக்கணும், அந்த மாதிரி பழகுனவை. ஆனால் ஊழியத்துக்கு போன இடத்துல மீனே கிடையாது. ஃபுல்லாக சாம்பார் சாதம் தான், பருப்பு சாதம், ரசம், வெறுங்குழம்பு, புளியோதரா, இதுதான் போட்டிருக்காங்க. இவன் 1 வாரம் பார்க்குறான், 1 மாதம் பார்க்குறான். பையன் கேட்குறான், மீன் கிடைக்காதோ அப்படின்ட்டு. மீன் வாங்கன்னா குறைஞ்சது 50 கிலோமீட்டர் போகணும், அதுவும் ரொம்ப ரேட்டாக இருக்கும், அதனால் மீனே கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்தான், இதுக்கு மேலே இருக்க முடியாது. அல்லேலூயா, இதுக்கு மேலே இருக்க முடியாது. வந்துட்டான் வீட்டுக்கு, நம்மளால முடியாது. ஆண்டவருக்காக புறப்படும் போது சில நேரத்தில் நாம விரும்புகிற மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும், நன்மை இழக்க வேண்டியதா இருக்கும், சுகத்தை இழக்க வேண்டியதா இருக்கும், சுற்றுச்சூழலை இழக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் பரவாயில்லை, என் தெய்வத்திற்காக தானே இழக்கிறேன் அப்படி துணிகிறவர்கள் 100 பெறுவார்கள், பரலோக ராஜ்யத்தையும் பெறுவார்கள். அல்லேலூயா. ஆமா, தேவன் ஒரு இடத்துல வைக்கிறார் அப்படின்னா கம்ஃபர்ட்டா இருக்காது, இருக்கவே இருக்காது. நான் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆமென். ஆமா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே அங்க இருக்கும், அங்க இருக்கும். ஆனா மாம்சத்துல அதை பார்க்கும்போது எரிச்சலா இருக்கும். என்னடா இப்படி இருக்கு, நான் ஒன்று நினைச்சேன். ஆமா, இன்னைக்கும் நிறைய பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, எங்கெல்லாமோ கேட்டாவ. அல்லேலூயா. கடைசியில் இங்க வந்து மாட்டிருக்கேன். பெண்களுக்காகவும் பரவாயில்லை, அவங்களுக்கு தகப்பன் வீட்டில் பிரச்சனை புருஷன் வீட்டுக்கு வந்துடுவாங்க, புருஷன் வீட்டில் பிரச்சனை தகப்பன் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆண்கள் தான் பாவம், அப்பாவிகள், ஒரு வீட்டுக்கும் ஓட முடியாது. அல்லேலூயா. மிஞ்சி மிஞ்சி போனால் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டீ கடையில் 1 மணி நேரமோ ஒரு டீயை குடிச்சிட்டு இருப்போம், ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். கர்த்தர் நல்லவர். ஏதாகிலும் இழந்திருக்கிறோமா? நான் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும், கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல இருப்போம். எத்தனையோ முறை கேட்டார்கள், ஆமா ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேற ஊழியத்துக்கு பேசுறோம் அப்படின்ட்டு. அப்போவே எங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஒன்று, கர்த்தர் சொல்லி போகணும், மாம்சத்தில் ஊழியத்திலிருந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, தேவன் பேசணும். மாம்சம் பேசி நான் போகக்கூடாது, தேவன் பேசணும். எத்தனை பேருக்குள்ள அந்த தெளிவு இருக்குது? ஊழியம் எங்கேயும் போய் செய்யலாம், ஊழியம் எந்த தேசத்திலையும் போய் செய்யலாம். ஆனா கர்த்தருக்கு இவனை கொண்டு இவளை கொண்டு எந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றணும்னு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். அந்த இடத்துல மட்டுமே இருக்கணும். 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்மை வைத்த இடத்துல இருக்கணும். யாரா இருந்தாலும், எந்த ஊழியக்காரனா இருந்தாலும். மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தையில ஓடுகிற நிறைய ஊழியக்காரரை பார்த்தாச்சு. ஹல்லேலூயா. ஆமா, விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களுக்கு தந்த சபை, இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் எங்களை வைத்த சபை தெளிவு இருக்கணும். எங்கேயும் போய் ஆராதிக்கலாம். யோனாவுக்கு ஆண்டவர் சொன்ன ஊருக்கு போக பிடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஊழியம் தானே, இந்தியாவில் செஞ்சா என்ன, சீனாவில் செஞ்சா என்ன, அதுவும் மாம்சத்தின் சிந்தை, தேவனுடைய சிந்தை கிடையாது. தேவனை எவனை உருவாக்கி எங்க வைக்கணுங்கிறது தீர்மானிக்கிறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆமா, இவனை இங்க போ சொன்னா அவன் அங்க போறான். புரியல. விசுவாச பிள்ளைகளும், இந்த கர்த்தர் நமக்கு தந்த சபை, தேவன் என்னை வைத்திருக்கிற சபை. இங்க யாகிலும் உபதேசம் சரியில்லை, எதிராய் மாறுவோம். உபதேசத்தை மாத்துறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒத்தே போகக்கூடாது, எதிர்க்கணும், அதை சரிபடுத்தணும், சபை கூடி பேசணும். சாட்சி கேடு அப்படின்னா எதிராக மாறணும். மற்ற மாதிரி சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார், வருகை மட்டும் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது புரிகிறது இல்லை. சில நேரங்கள்ல என்ன நினைக்கிறாங்க, வீட்டில இருந்தே ஆராதிப்போம், ஒரு பய சரியில்லை அப்படின்னு. ஆமா, வேற எதுக்கு சபை? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சபை சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை. ஆண்டவர் 2-3 சபை கொடுத்து பார்ப்பாரு, அது ஒரு வீட்டில இருந்தே ஆராதிப்போம். நிறைய பேர் டிவியை பார்த்துட்டே ஆராதிக்கிறாங்க, நிறைய பேர் செல்போனை பார்த்துட்டே ஆராதிக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய வீடு என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறது என்னது? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோ நான் ஆராதிக்கிற இந்த வீடு என் தேவனுடைய வீடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, மனுஷனுடைய வீடு கிடையாது, இது தேவனுடைய வீடு, இது கர்த்தருடைய வீடு. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? நீதிமொழி 8ஆம் அதிகாரம் அதுல 34 வாசிப்போம். என் வாசப்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் இருக்கணும்னு கவனிச்சுக்குங்க. உங்களுக்கெல்லாம் பாக்கியம், பக்கத்திலே சபை இருக்கிறது. வீட்டில் இருந்து ஜபிக்கிறதை காட்டில சபைக்கு வாங்க. ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. என் வாசப்படியில நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமா, தினந்தோறும் ஆலயத்துக்கு போகணுமா அப்படின்னு நினைக்காதுங்க.
அது பாக்கியமாய் நினைங்க. அது ஒரு பாக்கியம். தினந்தோறும் சபைக்கு போறது பாக்கியம். தினமும் 2 நேரம் சபைக்கு போறது பாக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கதவு நிலையருகே காத்திரு. வாசப்படியில காத்திருக்கிறது பாக்கியம். நிறைய பேர் பாருங்க, ஆராதனைக்கு 1/2 மணி நேரம் லேட், காத்திருப்புங்கிறது இருக்காது. ஆமா, இன்னைக்கு அது ஒரு சாதாரண விஷயமாய் பார்க்கப்படுகிறது. இதில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய பைபிள் என்னத்திற்கு, இவ்வளவு எழுத்துகள், இவ்வளவு வாக்கியங்கள் என்னத்திற்கு? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. மாம்சம் என்ன சொல்லுதோ, ஆமா ஓகே, கொஞ்சம் லேட்டா போவோம், ஆரம்பிக்கட்டும், பாட்டு ஆரம்பிக்கட்டும், ஆராதனை ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. சில ஆளுக்கெல்லாம் பழக்க தோசை. இன்னைக்கு அது ஒரு நாள் கஷ்டம், லீவ், எங்கேயாவது போயிருப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆனா சில ஆளுக்கு பழக்க தோஷமே. எங்க ராதாபுரம் சபையில நிறைய பேருக்குள்ள அந்த பழக்கம் இருக்கு. 1/2 மணி நேரம், 40 நிமிஷம் லேற்று, இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தை. ஆனா ஆண்டவர் அவருடைய வாசப்படியிலே அவருக்காக நான் காத்திருக்கிறதையே அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நான் அவருக்காக காத்திருக்கணும். எப்போதுமே ஆலயத்துல பாத்தீங்கன்னா, எங்க அவருடைய நாமத்தினால ஒருமனப்பட்டு 2-3 பேர் கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர். அப்போ 2 பேர் வந்தாலே, 3 பேர் வந்தாலே, 3ஆவதாக அல்லது 4ஆவதாக ஒரு நபராக, தேவனாக நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு தேவன் வரக்கு முன்பதாகவே நாம போய் இருக்கணும். அந்த ஒரு உள்ளம் நமக்குள்ள உருவாகணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். சபைக்கு போறது வாரத்துல ஒருக்கா தான் போனோம், ஞாயிற்றுக்கிழமை போனா போதாதா? ஆமா, டீ கடைக்கு டெய்லி 2 நேரம் போற ஆட்கள் இருக்குது. பஜாருக்கு சும்மானாலும் பைக் எடுத்துட்டு போற ஆட்கள் இருக்கிறாங்க. டெய்லி ஒருக்க பஜாரை ஒரு ரவுண்ட் அடிக்கலைன்னா மனசே நல்லா இருக்காது. அப்படிதானே? யாரும் இருக்கீங்களா? இருந்தா எனக்கு சொல்ல வேண்டிய கடமை. ஆமா, நிறைய பேர் அப்படிதான். பஜாருக்கு போகணும். சில ஆட்கள்லாம் கிளம்புவாங்க, எங்க போறிய? பஜாருக்கு போறோம். வீட்டம்மா சொல்ல, ஒன்னும் வாங்காண்டா, பின்ன எதுக்கு பஜாருக்கு போறிய? சும்மா போயிட்டு வாரேன், நேரம் பண்ணும் இல்லையா? டெய்லி அப்படி நிறைய பேருடைய சுவாபம். அப்போ பஜாருக்கு போறது பிடிக்குது, டீ கடைக்கு ஒரு நாளைக்கு 2 நேரம் போறது பிடிக்குது. ஆனா தேவ சமூகத்துல போறதுக்கு பிடிக்கல. பாருங்க, எப்போதுமே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இருக்குமா? இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா வாழணுமா? ஈஸியா ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? ஆமா, ஈஸியா ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கவே கூடாது. உங்க மாம்சம் என்ன சொல்லுதோ அதை கேட்கவே கூடாது. அவ்வளவுதான். மாம்சம் சொல்லும் தூங்கு அப்படின்ட்டு, நீங்க தூங்காதீங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் போது அந்த மாம்சம் சொல்லும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே மாம்சம் சொல்லும், செய்தி கேட்டுட்டு இருக்கும் போதே மாம்சம் சொல்லும், கொஞ்சம் கண்ணை மூடி செய்தி கேளு. அல்லேலூயா. கண்ணை திறந்து இருக்கிறத விட, ஆமா, கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டயர்டா இருக்கல்ல, கண்ணை மூடிட்டே செய்தி கேளு. மூடுன கொஞ்ச நேரத்தில் அப்படியே அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி கொஞ்சம் தூக்கம் வரும். ஆமா, மாம்சம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. வசனம் என்ன சொன்னாலும் கேளுங்க, அதற்குரிய பலன் பரலோகத்தில் மிகுதியாய் உண்டு. நிறைய பேர் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள். மாம்சம் என்ன சொல்லும்? மாம்சம் தூண்டிட்டே இருக்கும். ஆனா வசனம் தூண்டாது, வசனம் பேசும். அல்லேலூயா. வசனம் பேசதான் செய்யும், தூண்டாது. வசனத்தை நீங்க தான் வாசிக்கணும். ஆண்டவர் இனி உங்களை மாற்ற மாட்டார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நீங்க தான் உங்களை மாற்றணும். ஆமா, ஆண்டவரே என்ன மாற்றும், ஆண்டவரே என்ன மாற்றும் ஒரு காலமும் நடக்காது. சவுலையே ஆண்டவர் மாற்றல பவுலாக, அவனே பவுலாக மாறினான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, ஆண்டவரே நீர் யா என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அந்த சித்தத்தை கரெக்டா புரிஞ்சிட்டாரு. சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாறிட்டார்.
அதுவரைக்கும் மாம்சம் சொன்னதை கேட்டார். அதுக்கு பிறகு மாம்சத்தை குறித்து நிருபங்களை சபைக்கு எழுதினார். ஹல்லேலூயா. ஆமா, மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்திற்கு நேரா போய்விடவே கூடாது. இந்த உலகத்தில் எதை வேண்டாலும் இழப்போம். கர்த்தருடைய வார்த்தை தேவத்தை இழந்து விடவே கூடாது. தேவன் என்ன விரும்புகிறார் நீங்க கவனிச்சீங்கன்னா இதான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். தினந்தோறும் என் வாசப்படியில நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நமக்கு பஜாருக்கு போறது பிடிக்குது, 4 பேரை பார்க்கணும், ஆமா டீ குடிக்கணும், டெய்லி பஜாருக்கு போய் 2 டைம் டீ குடிக்கிறது பிடிக்குது. ஆனா தேவன் என்ன சொல்லி இருக்கிறா? இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கு? ஒண்ணு வேற வேதத்துல இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியல. தெரிஞ்சுக்குவோம், மாறணும். சபையை ரொம்ப நேசிக்கணும். சபையை நம்ம இருதயம் ரொம்ப வாஞ்சிக்கணும். இப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சபையில வந்து இருந்து ஆண்டவரோடு பழகுங்க, ஆண்டவரோடு அமர்ந்துருங்க, அதை விரும்புங்க. ஆமா, சில ஆட்கள் பக்கத்து வீட்டில் இருந்து பேச ஆரம்பிச்சா மணிக்கூர் கணக்கில் பேசுவாங்க. ஃபோனில் பேச ஆரம்பிச்சா மணிக்கூர் கணக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அதை விட பேசக்கு இனிமையான ஒரு தேவன் சபையில் இருக்கிறார். நீங்க பேசுகிறதெல்லாம் அவர் கேட்பார். அவர் கேட்டதெல்லாம் உங்களுக்கு அருளுவார். அவர் நல்ல தேவன். அவரிடத்துல நெருங்கி பழகுங்க, நெருங்கி வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ கர்த்தர் இதை விரும்புகிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த உடனே அவனுக்கு தன் தேசத்தை விட வேண்டியதாயிற்று, தன் இனத்தை, தன் தகப்பன் வீட்டை விட வேண்டியதாயிற்று. இன்னைக்கும் பாருங்க, 75 வயது வரைக்கும் இருந்த தேசம், 75 வயது வரைக்கும் வாழ்ந்த வீடு விடணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பிறந்து வளர்ந்த வீடு இருக்குமே, ஆனால் அதையே எவ்வளவுதான் மாளிகையை நம்ம கெட்டினாலும் நம்ம தகப்பன் வீடை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அங்க ஒரு வசதியும் இருக்க, கக்குசு கூட ஒழுங்கா இருக்காது. ஆனாலும் நம்ம பிறந்த வீடு, நம்ம வளர்ந்த வீடு, ஆமா சாப்பிட்டது தூங்கினது எல்லாம் அந்த சிறு வயது ஞாபகம். ஆமா, எவ்வளவுதான் மாளிகைக்கு போனாலும் அந்த ஒரு வீடு நம்ம இருதயத்துல இருக்கும். ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் இழந்தார். ஆண்டவர் சந்திக்கும் போது தேசத்தை, ஆமா தகப்பன் வீட்டை, உறவுகளை, சில நேரம் ஆண்டவரிடத்துல நெருங்கும் போது உறவுகள் எல்லாம் எதிராய் மாறும், மனிதர்கள் எல்லாம் எதிராய் மாறும், பிரிவினைகள் எல்லாம் வரும். ஆனாலும் பிரச்சனை இல்லை. உறவுகள் நடுவில் பிரிவினை வந்தாலும் பரவாயில்லை, இனத்தின் நடுவில் பிரிவினைகள் வந்தாலும் பரவாயில்லை, உறவுகள் மத்தியில பிரிவினைகள் வந்தாலும் பரவாயில்லை. நான் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும், என் அப்பாவோடு ஐக்கியமா இருக்கணும். அவருக்கும் எனக்கு மட்டும்தான் பிரிவினை வந்துடவே கூடாது. ஆபிரகாம் அதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக தன் தேசத்தை இழக்கிறான், ஆண்டவருக்காக இனத்தை இழக்கிறான், ஆண்டவருக்காக தகப்பன் வீட்டை இழக்கிறான். 75 வயசு வரையிலும் வாழ்ந்த தேசம், வாழ்ந்த வீடு, ஐக்கியமாயிருந்த உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு புறப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக விட்டவன் 100 அவன் பெறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இல்லாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எந்த வசதியுமே இல்லை, பிரச்சனை இல்லை. நான் விரும்புகிற மாதிரி மனிதர்கள் இல்லை, சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் வச்சிருக்கிறார் தானே. கர்த்தர் வச்சிருக்கிறபடினால் இங்கேயே இருங்க. ஒரு நாள் வரும், உன்னுடைய சுதந்திரத்தை நீ அவருக்காய் இழந்தாய், உன்னுடைய சுகத்தை நீ அவருக்காய் இழந்தாய், உன்னுடைய விருப்பத்தை நீ தேவனுக்காக தியாகம் செய்துட்டு இந்த ஊழியத்தில் இருந்தபடியினார், அவர் வைத்திருக்கிற தேசத்தில் இருந்தபடியினார், அவருக்காக எதையெல்லாம் நீ விட்டியோ, நிச்சயமாய் இந்த பூமியில 100 பலன் உனக்கு திரும்பி வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு நிற்காமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனையும் நீ பெறுவாய். ஹல்லேலூயா. ஆமா, என்னைக்குமே
தேவன் வைத்திருக்கிற இடத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தந்த வீடு, ஆண்டவர் தந்த குடும்பம், குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வரட்டும், இது கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த கணவன், கர்த்தர் தந்த குடும்பம், பிரிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் கஷ்டங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். ஆமாம், சாப்பிடாம இருங்க. ஆமாம், 1 கிலோ அரிசி மாசம் முடிய சில லாபமாக இருக்கும். 2 நாள் சாப்பிடாம இருங்க, கோவத்தில் பிரச்சனை இல்லை. 2 நாள் டீ குடிக்காமல் இருங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சீனி, டீ தூள் எல்லாம் மீதி ஆகும், கேஸ் கொஞ்சம் மீதி ஆகும். ஆமாம், ஆனால் ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஓடக்கூடாது. யாராக இருந்தாலும் பிசாசு சொல்லுவான், இப்படியெல்லாம் வாழணுமா? நிறைய குடும்பத்தில் பிசாசு சொல்ல, இப்படியெல்லாம் வாழணுமா? கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகலை, ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணி இறந்துட்டு. ஆமாம், அதில் லெட்டர் எழுதி வச்சிருந்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை பிடிக்கலை, வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு தெரியலை. வாழ்க்கை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஆண்டவர் எனக்கு தந்த குடும்பம், அது நம்ம இருதயத்தில் எப்போதுமே இருக்கணும், எப்போதுமே நம்முடைய சிந்தையில் இருக்கணும். கர்த்தர் தந்த குடும்பம். சில விஷயங்கள் நமக்கு ஒத்தே வராது, பிடிக்கவே பிடிக்காது. நாங்களும் ஊழியத்தை நிறைய நாட்களில் பிடிக்காமலே செய்வோம், பிடிச்ச மாதிரி செய்வான்னு பிடிக்காது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என் எஜமானுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. என் தேவனுக்கு பிடிக்கும், இது அவருடைய வேலை. ஸோ விரும்புகிறோமோ விரும்பலையோ அவருடைய ஊழியத்தை ரொம்ப நேசித்து செய்கிறோம். அல்லேலூயா. அவ்வளோதான். ஸோ நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிடிக்கலை, இந்த குடும்பம் பிடிக்கலை, இந்த வீடு பிடிக்கலை. வாரந்தோறும் மாதந்தோறும் பல தற்கொலைகள், பல பிரிவினைகள். லெட்டரெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை. நல்ல வேளை மாமா மாமியார் பேரை எழுதாமல் போனால, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படிதானே? ஆமாம், பிடிக்கலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவங்களோட முடிஞ்சு போச்சு. சில ஆட்கள் போகிற போக்கில் 2 பேரும் இழுத்து விட்டு போயிடும், இதுதான் காரணம் அப்படின்ட்டு முடிஞ்சு. இவ தான் காரணம், இவன் தான் காரணம் அப்படின்னா முடிஞ்சு. ஆனால் நல்ல பிள்ளைகள் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு, நீ மட்டும் போ, யாரையும் இழுத்துட்டு போகாத. பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அந்த அம்மா அப்படி தான் எழுதி வச்சிருந்து, எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கலை அப்படின்ட்டு. நிறைய விஷயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிடிக்காது தான். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அடிமையாய் வாழ்ந்தவர்கள், 430 வருஷம் அடிமையாய் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இந்த வனாந்தரத்தை காட்டில் எங்களுக்கு எது பெஸ்டா இருந்துச்சு? எகிப்து பரவாயில்ல தானே? அப்போ ஆண்டவர் கொண்டு போன இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்தை விட மோசமா இருந்திருக்கு. பேரு தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், ஆனா வழியெல்லாம் பயங்கர மோசம், ரொம்ப கஷ்டம். இதுக்கு நாங்க பேசாட்டில் அங்கே இருந்திருப்போமே. 1 நாளா 2 நாளா 40 வருஷம் அவன் அப்படியே சொல்லி செத்து போனான். இதுக்கு அந்த அடிமைதனமே பரவாயில்ல, அந்த மாதிரி ஆண்டவர் நடத்தினார். ஆனாலும் ஒன்றை அவர்கள் புரிய மறந்தார்கள், அங்கே இருந்தது மனுஷனுக்கு கீழே, இங்கே இருக்கிறது தேவத்திற்கு கீழே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு கீழே இருக்கிறதை காட்டிலும் என் தகப்பனுக்கு கீழே இருக்கிறதே எனக்கு பாக்கியம், அவருடைய அழைப்பில் இருக்கிறது எனக்கு பாக்கியம். ஆமா, 40 வருஷமாகி அவங்களுக்கு புரியல. அவங்க இருதயம் அதையே சொல்லிட்டு இருந்தா, அங்க நாங்க இறைச்செல்லாம் சாப்பிடுவோம் அப்படிதானே. எனக்கு கிடா இறைச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆனா எனக்கு பிறந்திருக்கிற 2க்கும் நான் கட்டிட்டு வந்த இதுக்கும் கிடா சுத்தமாவாது, கொளவாடு அடிக்குமா. என்னைக்கு நான் கிடா சாப்பிட உண்மையிலே சொல்றேன், ஒரு நாளும் வாங்கினது இல்லை. அமைப்பு ஆண்டவர் அப்படிதான் அமைப்பார், அப்படிதான் இருக்கும்.
நாங்கள் பாம்பேல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிடாய் இறைச்சியோடு கொண்டாடுவோம். நான் ஊழியத்துக்கு வந்து ரொம்ப காலம் நம்ம கோழி இறைச்சி கூட பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. கம்ஃபர்ட் இருக்காது. இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமேன்னு தோணும். மாம்சம் அப்படி தான் தோணும், மாம்சத்தில் அப்படி தான் வரும். ஆமாம், அது முக்கியம் இல்லை. போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் என்ன செய்யணுமா? கத்தி வைக்கணுமா? மாம்ச பெருந்தீனிக்காரனோடு சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவருக்காக நிறைய வெறுக்கணும், நிறைய விடணும். ஆண்டவருக்காக எதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ கன்ஃபார்மாக ஆண்டவர் சொல்கிறாரு, 100 நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஸோ கையை விட்டு போகிறத குறித்து நீ கலங்காத. இப்படியா வந்துட்டு இப்படி இருக்குமே, கலங்காதுங்க. ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை மறக்கவே முடியலை. ஆனால் இருந்தது அடிமைத்தனம். வசனம் சொல்லுகிறது, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஆளொட்டிகளினால படுகிற துன்பம், அங்கே இருந்து அவர்கள் விட்ட கூக்குரல் தேவ சமூகம் வரைக்கும் போய் எட்டியிருக்கிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டார்கள். 430 வருஷம் தலைமுறையாய் ஒரு இரட்சகன் வரமாட்டானா? கர்த்தர் நம்மை இரட்சிக்க மாட்டாரா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு வராதா? 430 வருஷமாய் கதறினார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் அவர்களை ரட்சித்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்காக பிரயாணப்படுத்தி கொண்டு வரும்போது அந்த பாதைகள் எப்படிதான் இருந்தது அப்படின்னா, இதுக்கு எகிப்தே பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. எப்படிதான் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை? புரிந்தவர்கள் கானானை சுதந்தரிப்பார்கள், புரியாதவர்கள் கானானை இழந்து நிற்பார்கள். அவ்வளவுதான். என்னைக்குமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் உயர்வு வரும். அதற்காக நீங்க காத்திருங்க. ஆனா விரும்புகிற மாதிரி எதுவும் இருக்காது. ஆனா ஒரு நாள் வரும், நீங்க விரும்புகிறதற்கு மேலாக 100 இருக்கும். அது ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயம் வரும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம் ஊழியத்தில். பல வருடங்கள் ஊழியம் வளராமல் கஷ்டம், பாடுகள், ரொம்ப காலங்கள் நெருக்கம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், சுகவாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆரம்ப நாட்களில் எவ்வளோ நிந்தை, எவ்வளோ புறக்கணிப்பு, எவ்வளோ அவபெயர், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ குறைவு, எவ்வளோ தரித்திரம், எவ்வளோ போராட்டத்தை சந்தித்தார்களோ 100 பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்ணால பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக தானே இழக்கிறீர்கள், ஒன்றும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 நீ பெறுகிறது நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கவனித்தீர்களானால் இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்காக இவ்விடம் விட்டு புறப்பட்டதுனால ஆண்டவர் அவரை எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 22 அதிகாரம் 17 வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகளுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக விட்டான். இப்ப ஆபிரகாமை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் மட்டுமா விட்டார்? இல்லை, 25 வருஷம் ஜபத்தில், உபவாசத்தில், தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்தில் காத்திருந்து தன்னுடைய 100வது வயதில் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அல்லேலூயா. ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். இப்போ ஆண்டவர் அவனை கேட்கிறார், பலியாக கேட்கிறார், தகன பலியாக கேட்கிறார்.
மோரியா தேசத்திற்கு போய் நான் குறிக்கிற ஒரு மலையின் மேல அவனை கொண்டு போய் பலி கொடு அப்படின்னு கேட்கிறார். அதையும் கொடுக்க துணிகிறான். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்தான். ஆனா அதுக்கு பிறகு ஆபிரகாம் எப்படி மாறினான் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுக்கிறவனாய் மாறினான். ஹல்லேலூயா. தாருங்க ஆண்டவரை, தாருங்க ஆண்டவரை நீ சொல்லுகிறவர்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க துணிகிறார்களே, அவர்கள் தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். ஆமா. வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே மேல். ஒரு காலத்தில் ஒரு பிள்ளைக்காக தான் ஆண்டவரை பின்தொடர்ந்தான். நான் ஒரு காலம் வந்தது, ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு வரணும், ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வரணும். குழந்தையாகவே இருக்கக்கூடாது. என் தேவன் எனக்கு தருகிறதை காட்டிலும் என் தேவனுக்காக நான் கொடுக்கிறதையே சிறந்ததாக ஆபிரகாம் கருதினார். ஆகையினால ஈசாக்க பலியாய் ஆண்டவர் கேட்கும்போது அதை துணிந்து தைரியமாய் உற்சாகமாய் அவன் கொடுக்க முன் வந்தான். ஆண்டவருக்காக சொந்த பிள்ளையை இழக்க முன் வந்தான். அவன் அதை செய்தபடியினால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய அளவுகோல் வேற, கர்த்தருடைய அளவுகோல் வேற. மனுஷனுடைய அளவுகோல் எல்லாம் 1 அடி 1 இன்ச்சு 1 மீட்டர் 1 கிலோ 100 கிராம், இதுதான் மனுஷனுடைய அளவுகோல். ஆனால் ஆண்டவருடைய அளவுகோல்களை பாருங்க. கடற்கரை மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஆமீன். மனுஷனுடைய அளவுகோலின்படி மனுஷனாய் இருக்கிற ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை, என்னுடைய அளவுகோலின்படி நான் உன்னையும் உன் தலைமுறையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அளவுகோலே வேற. கர்த்தர் உங்களை பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக, சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தருக்காக எதையெல்லாம் விட்டீர்களோ இழந்தீர்களோ 100 அத்தனையாய் நித்திய ஜீவனோடு கூட பரலோகம் உங்களுக்கு கொடுக்கும். தேவன் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நல்லவர். அப்படியே நீங்கள் அடுத்தல வாசித்தீர்களானால், ஃபர்ஸ்ட் வாசிக்கிறத 2வது வாசிச்சாச்சு, ஒன்றும் பரவாயில்ல. ஆதியாகமம் 19:17 வாசிப்போம். இல்லை, அது இல்லை. அதாவது இந்த பகுதி லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வரும். 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்கள் ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. இதுல 2 ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, ஆபிரகாம், 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா. சீமான் பெரிய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவனாய் மாறிட்டான். 2வது தான் நாம் இதில் வாசிக்கிறோம், அவர்களுடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாததா இருந்துச்சு. அவ்வளோ ஆசீர்வாதம் கர்த்தருக்காக விட்டபடியினால். ஹல்லேலூயா. தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். அதோடு கூட மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 6:7 வாசிப்போம். விட வேண்டியது தேசத்தை மட்டுமல்ல, விட வேண்டியது இனத்தை மட்டுமல்ல, விட வேண்டியது இப்படி சில காரியம் மாத்திரமல்ல,
வாழ்க்கையில கூட சிலவற்றை நாம விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. அது எவைகள் என்று சொல்லி 1-2 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். நீங்க ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆண்டவருக்காக விட்டுருங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது என்ன? வழக்காடணும்னு யோசனை இருக்குதா என்ன? கேஸ் போடணும், கேட்டு விட்டுறணும், அனுமதி இல்லை. ஆண்டவருக்காக எவ்வளவோ விட்டீங்க. ஆமாம், பாதியை விட்டுட்டு பாதியில் பிடிச்சிட்டு நிற்க கூடாது, முழுசா விடணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், அறகுறை விசுவாசியா இருக்காதுங்க. நிறைய பேர் அறகுறை விசுவாசி. அதான் நம்ம சிந்தனை சொல்லும், கேட்டு விட்டுறணும், கேஸ் போட்டுறணும். நமக்கு வேதத்தில் அதுக்கான அனுமதியே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலையும் குற்றமாயிருக்கும். நல்ல விஷயத்திற்கு வழக்காடினாலும் சரி, தீய விஷயத்திற்கு வழக்காடினாலும் சரி, நான் சொல்றது கரெக்டு தானே, நான் செய்கிறது சரிதானே, அது அவர் சொல்லட்டும், நீ என்ன சொல்றது? ஹல்லேலூயா. உங்க பக்கம் நீதி இருந்தாலும் சரி, நியாயம் இருந்தாலும் சரி, உண்மை இருந்தாலும் சரி, ஒன்றும் பரவாயில்லை. அந்த உண்மையையும் அந்த நீதியையும் அந்த நியாயத்தையும் பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நீதி செய்வார். நீங்க என்ன கேட்கிறது? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலையும் குற்றமாயிருக்கும். நீங்க நீதிமானா இருந்தாலும், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை விட்டாலும் சகித்தாலும், ஆனா சில விஷயத்துல வழக்காடணும், போராடணும், கேட்கணும், சண்டை போடணும்னு நீங்க கால் எடுத்து வச்சா நீ குற்றவாளி. ஆமா, குற்றம். எவ்வளவோ விட்டுட்டீங்க, எதெல்லாமோ விட்டாச்சு, இதே விட்டுற வேண்டியதானே. ஆமா, இல்லை என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, இருந்துட்டு போட்டோம். உங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்டை விட பரலோகம் ஒரு ஞாபக புஸ்தகமே வச்சிருக்கிறது. அது உங்களுக்காக எழுதப்படுகிறது, எனக்காக எழுதப்படுகிறது, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக நித்தமும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, அது நித்திய காலம் வரைக்கும் எரசாகவே ஆகாது, அழியாது. விடணும். லோத்துனுடைய மனைவிக்கு விடக்கு மனசே இல்லை. மலைக்கு ஓடிப்போ சொல்றார் ஆண்டவர், மனசே இல்லை. அல்லேலூயா. சமபூமியில் நில்லாதே, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ சொல்றாரு. லோத்துனுடைய மனைவிக்கு மனசே இல்லை. நிறைய பேருக்கு பேச வேண்டியதை பேசாத வரைக்கும், கேட்க வேண்டியதை கேட்காதது வரைக்கும் தூக்கமே வராது. ஆமா, வராது. உனக்கு ஒரு நாள் தூக்க மாத்திரம் போட்டாலும் உனக்கு வராது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறது பார்க்கறது கிடையாது. மாம்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்போ குற்றம் என்று சொல்லி ஆண்டவர் தீர்ப்பாரானால் தண்டனை யார் கொடுப்பார்? மனுஷனா? தேவன் தானே கொடுப்பாரு. அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு சிறந்ததா இருக்கிறதோ அதே போல அவருடைய தண்டனை அவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று மாம்சமான யாவரும் அவருக்கு முன்பதாக நடுங்குவார்களாக. நடுங்கணும், திமிரெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அநியாயம் தானே, எனக்கு தானே, இருந்துட்டு போட்டோம். நஷ்டம், பணம் வாங்கிட்டு தரல, பொருள் வாங்கிட்டு தரல, தருவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தரல, பொறுத்துக்கோங்க. ஆண்டவருக்காக விட்டுருங்க. இந்த நஷ்டத்தை உங்களால பொறுக்க முடியாதா? அந்த கஷ்டத்தை உங்களால சகிக்க முடியாதா? ஆண்டவருக்காக சகிச்சிருங்க, ஆண்டவருக்காக பொறுத்துருங்க. நூறத்தனையான பலன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்கிறதை மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஆமென் இந்த வார்த்தைக்கு முன்பதாக தலை வணங்கி ஒரு மாம்சம் மேலெழும்பி நிற்காதபடி
ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. க்ளோரி, ஹalleluya. இயேசுவே ரீஷகரதரி அந்தனதர நல்லவரே, ஹalleluya. என்னை காண்கிறவராகவே இருக்கிறார். உங்களை அவர் காண்கிறவராகவே இருக்கிறார். என்னை காண்பவரே எல்ரோயி, எல்ரோயி. என்னை காண்பவரே எல்ரோயி, எல்ரோயி. எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்னை காண்கிறது மனுஷன் அல்ல, என்னை காண்கிறது தேவன் காண்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் காண்கிறார். Thank you Lord. அவர் உங்களை காண்கிறார். ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டவருக்காக எவ்வளவு விடுவேன். சுபாவங்கள், கிரியைகள், சில நன்மைகள், சில இழப்புகள் ஆண்டவருக்காக தானே போயிட்டு போகட்டும். ஆபிரகாம் விட்டார், ஆண்டவர் சும்மாவே விடல. உங்களையும் சும்மா விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்காக நீங்க பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைக்கு முன்பதாக எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் டாடி, தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நான் என்று சொல்லக்கு நான் எம்மாத்திரம் ஐயா. உங்க கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும் டாடி, தயவு கிடைக்கட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் கூட என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.